வீக்லி 1 வீக் அவர் என்ன அடிக்கலைன்னா அந்த வாரம் போகாதது. ஓ ஓகே. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துருச்சு, இவன் நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டான்ற ஒரு அலட்சியம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். யார்கிட்ட சொல்லி அழவும் முடியல. நம்மளுக்கு கூட யாராவது இருந்தாங்கன்னா நம்ம சொல்லி அழுவலாம். டைவர்ஸ் வரைக்கும்லாம் நான் ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, நிறைய தடவை யோசிச்சிருக்கோம். நிறைய தடவை டைவர்ஸ் பண்ணிடலாம்லாம் டிசைட் ஏஜென்சி வந்து இட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். நான் மற்றதெல்லாம் கூட மீண்டு வந்துட்டேன், ஆனால் அது என்னால் இப்போ வரைக்கும் மீண்டு வரவே முடியாது. உள்ளவே நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் தான் இருந்தேன். சண்டை தான் வரும். ஓ பேசினா சண்டை தான் வரும். டைவர்ஸ் பண்ணிக்கலாம், குழந்தைய வேண்டாம், கலைச்சல். சும்மாவா பிரெக்னன்சி போது அப்போ பார்த்த போது தென் ஐ டிசைடட் இல்லை. அதுக்கப்புறம் என்றைக்குமே நான் சொன்னது கிடையாது நான் விட்டு போயிடுறேன் அப்படின்னு. நான் என்றைக்குமே ஏன் இப்ப பாரு உருன்னு இருக்குது ஜடமாட்டா வீட்டுக்கே போக மாட்டாங்க. வேலையே இல்லாம வீட்லயே இருந்தா அப்ப நம்ம எப்படி மேனேஜ் பண்றது? வீடு வாடகை. ஏன் இப்ப பாரு உருன்னு இருக்குது ஜடமாட்டா. நான் எங்க அப்பா அம்மா வீட்டுல இருக்கிற வரைக்கும் பெரிய பொண்ணு ஆனதுல இருந்து மேல கை வைக்க மாட்டாங்க. என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க கையை முறுக்குற நீ? அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போவேன். எதனாலனா நம்மளுக்கு உடம்பு வலிக்குது, அது தாங்க முடியல, தாங்கிட்டு இருக்க யார்கிட்ட சொல்லி அழவும் முடியல. நம்மளுக்கு கூட யாராவது இருந்தாங்கன்னா நம்ம சொல்லி அழுவலாம். புது இடம், எல்லாரும் அவருக்கு தான் வந்து என்ன ஹஸ்பண்ட்னா அப்படிதான் இருப்பாங்க. நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தான். ஏன்னா அப்போ எங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது. நான் பண்ணாதன்னா இவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ரிலாக்ஸ் பண்றதுக்காக போறது போவாங்க. ஆனா அம்மா வீட்டுக்கு பிரச்சனையோடு போவது எவ்வளவு வணியானதுன்னு நீங்க பெண்ணை கேட்டா தான் தெரியும். அவர் தான் ஃபர்ஸ்ட் கேட்டாரு. எதுக்காக டிவோர்ஸ் கேட்டீங்க? கல்யாணம் ஆகி 3 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க சார், குழந்தை இல்லை. ஃபேமிலி சர்க்கிள் எல்லாமே குழந்தை பற்றி கேட்டுகிட்டே இருந்தாங்க சார். நானும் ஒரு 2 வருஷம் அதை பெருசாக எதுவும் கண்டுக்கப்புறம் அடுத்த 3வது வருஷம்னா எனக்கும் ஒரு ஆசை வந்துருச்சுங்க சார். குழந்தை இல்லை, குழந்தை நமக்கு வேலை இல்லைங்க சார். அதுக்கப்புறம் அந்த முடிவுக்கு நான் போனேங்க சார். குழந்தை இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டை நோக்கி தானே போவாங்க. நீங்க இன்னொரு கல்யாணத்தை நோக்கி எப்படி போக முடியும்? இப்போ அவங்க மேலே பிரச்சனை இருக்கிற மாதிரியே எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க சார். நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் டாக்டர் கிடையாது, அவங்களுக்கு என்ன தெரியும்? என்னால தான் அவங்களுக்கு குழந்தை இல்லையோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பேன். நான் சாப்பிட்டேன்னா உனக்கு சாப்பிடாட்டி என்ன? நான் தான் உன்னை வேண்டான்னு முடிவு பண்றேன். நீ எதுக்கு என்னை ஃபோன் பண்ணி கேட்கற? நான் என்ன செஞ்சுட்டே ஒரு நாள் ஃபுல்லா ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். நைட் 9:30 வரையில இவங்களை நான் தேடிட்டு இருந்தேங்க சார். நமக்கு கிடைச்சிடணும்னு நினைச்சு அந்த ஒரு நாள் 1 டே ஃபுல்லா இவங்களுக்காக சுத்தி இவங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் உசுரே வந்துச்சு. இப்போ 2 பேரும் நல்லா 11ல் மேரேஜ் ஆச்சு. 2018 வரையிலும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இதுலேருந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து நாங்கள் பிரிஞ்சிருந்தோம். ஏன்னா நிறைய ட்ராமாஸ் நடந்துருச்சு. வீக்லி 1 வீக் அவர் என்ன அடிக்கலைன்னா அந்த வாரம் போகாதது. ஓகே. கோவத்தை தாண்டி ஒரு வெறுப்பு வந்துருச்சு எனக்கு. அதனால நான் பிரிஞ்சேன். ஒரு தடவை அடிக்கலைன்னா அந்த வாரமே உங்களுக்கு போன மாதிரி இருக்காது. வருவேன், ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. அப்படியே பேச்சுவாக்கில் ஏதாச்சும் கோவம் வந்துடும், அதில் ஏதாச்சும் அடிச்சிருவேன். சும்மாவா அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ அவர் மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. போயிட்டு வரும்போது வீட்டில் இதெல்லாம் இல்லை, பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இதெல்லாம் இல்லை, நீங்கள் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் சமைச்சு நம்ம கொடுக்கணும்னா கரெக்ட் டைமுக்கு வரமாட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு இப்படி பார்த்துட்டு போயிடுவாங்க. ஒரு 11, 12 அந்த மாதிரி ஆயிடும். பண்ணி பசங்களுக்கு பக்கத்து வீட்டில் சாப்பாடு வாங்கி ஊட்டி கொடுத்துட்டு நானும் அப்படியே படுத்து கேட்டால் வரமாட்டேனா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. இதெல்லாம் கேட்டால் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. அதனால லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ். ஓகே. பட்
பட் 5 வருஷ பிரிவு, அதுக்கப்புறம் எப்படி மீண்டும் சேர்ந்தீங்க? பசங்க இல்லை வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது அவங்க பார்த்து நம்ம அப்பாவையும் கூப்பிட்டுருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பணத்தை தாண்டி எங்க ஒரு ரியலைசேஷன் வந்தது, சேர்ந்திருப்போம், இணைந்திருப்போம்? எவ்வளோ சண்டை போட்டாலும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன். நான் சொல்லிட்டேன், நீ செகண்ட் மேரேஜே பண்ணிக்கோட லைஃப்பில் வருவேன்றதை நீ எதிர்பார்க்கவே பார்க்காத, எனக்காக வெயிட் பண்ணி டைமே வேஸ்ட் பண்ணாத, எல்லாம் மறந்துட்டு உன் கூட சேருவேன்றதெல்லாம் நீ நினைக்கவே நினைக்காத அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இல்லை நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ வந்து என் கூட சேருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தப்பு தான், நான் தப்பு இல்லைன்னா சொல்லலை, இனிமேட்டு அப்படி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன்னு ரொம்ப நாள் அவர் கெஞ்சினாரு. எனக்கும் ஒரு ஓரமாக இருந்துச்சு. வாங்கணும் எப்படி உறுதியா இருந்தீங்க? என்னை புரிஞ்சுக்கிட்டது அவங்க மட்டும் தானே. பட் புரிஞ்சுக்கிட்டவங்கள போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கீங்க. கேட்பேன், அவங்களே ஃபோன் அட்டன் பண்ணலன்னா நானும் ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். எடுக்கிற வரல பேசி அவங்கள்ட்ட திட்டுனாச்சும் வாங்கிட்டு ஃபோன் வச்சிருவேன். ஃபோன் வச்சிருவாங்க. ஆனால் அன்ன வரலையும் நான் உங்கள்கிட்ட ஒரு திட்டுனாச்சும் நான் வாங்கிக்குவேன். அதுக்கு முன்னால அவங்க ஏதாவது சொன்னா நீங்க கை நீட்டி இருக்கீங்க. சண்டை காலகட்டத்தில் அவங்க திட்டும் போது நீங்க ஏன் திரும்ப திட்டவும் இல்லை, ஒண்ணுமில்ல பேசாம கேட்டுக்கிட்டீங்க? கஷ்டம். அப்போ எனக்கு திட்ட மனசு வரல. அப்போ தானே தனியாக இருக்கும்போது தான் நம்ம பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்புன்னு தெரிய வந்துச்சு. பார்த்துக்கிட்டாருங்க சார். ஒரு வருஷம் வந்து கன்சீவாக இருக்கும்போது அந்த நல்லா பார்த்துக்கிட்டாரு. அவர் சமைச்சு கொடுப்பாரு, அவர் பாத்திரம் கழுவுவார், ட்வின்ஸ்னால குனிஞ்சு கூட முடியாது, அவர் வாசை கூட்டுவாங்க. அம்மா, அவங்க அம்மா சித்தி எல்லாமே சொல்லுவாங்க, நீ பொண்டாட்டி பிச்சை கேட்டுட்டு ஆடுற அப்படின்லாம் கூட சொல்லி எல்லாமே எனக்காக பண்ணாரு. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துருச்சு, இவன் நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டான்ற ஒரு அலட்சியம் வந்துருச்சு நான் நினைக்கிறேன். இவங்க நினைப்பாவும் இருக்கும், அதனால வீட்டில் தனிமையாக சோகப்பாட்டை போட்டு அப்படியே படுத்துறது. வைஃபையும் குழந்தை சும்மாவா? ரொம்ப நிறையா என்ன ஏரியாமலே கண்ணிலேருந்து கண்ணீர் தண்ணி போயிட்டு இருக்கோம். எங்கள் அம்மாவை எதுக்கிட்ட அப்படி அழுதுகிட்டே படுத்துருவேன்னு கூட கேட்டுருக்காங்க. சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.